ஆஞ்சநேயர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 புத்தாண்டு பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு காலச்சக்கரத்தின் 7வது ராசி தாங்க துலாம் ராசி. இந்த 7வது ராசி இருக்கு இல்லையா, துலாம் ராசி தராசு, நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் உடையவர்கள். அதுலேயும் ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. எப்போதுமே ஆடை ஆபரணம் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த ஆள் ஆடை அப்படிங்கிறத ரொம்ப சீராக வச்சுருப்பாங்க. அதுலேயும் எந்த சூழ்நிலையிலும் தவற தனக்கு மனசுக்கு தோணின நேர்மையான ஒரு விஷயத்தையும் சரி, தவறுனா தட்டி கேட்குறதுலையும் சரி தனி தைரியம் உடையவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த 3 விதமான கிரக பயிற்சிகளோடு இருக்கக்கூடிய இந்த 2024 உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, சனி பெயர்ச்சி, அடுத்து குரு பெயர்ச்சி, அடுத்து ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படின்னு 3 விதமான பெயர்ச்சிகள் இருக்குது. இப்போ முதல் முறையாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குருவை பொறுத்த வகையில் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் உங்களோட ராசி அதிபதி அசுரகுரு, ஆனால் அவர் தேவகுரு, 3-6 9ல் இருந்து உங்களையே பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்க போகிறார். குரு 9ல் இருந்து உங்கள் மேலே பார்வை விழுகிறதுங்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க. 5ஆம் பார்வை அற்புதமான பார்வை. அந்த பார்வை அப்படிங்கிறது உங்களை இதுவரை இருக்கின்றதை விட ஒருபடி உங்களை உயர்த்துது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறப் போகுது. எடுத்த முயற்சிகளில் ஜெயிக்க போகிறீங்க. வாழ்க்கையிலையும் முன்னேற போகிறீங்க. வசதி வாய்ப்புகள்லையும் முன்னேற போகிறீங்க. உறவுகள்லையும் முன்னேற போகிறீங்க. உறவுகளில் இருந்த விரிசல்கள் நீங்கி அதில் ஒரு சமாதானம் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நல்லதை தான் செய்ய போகுது. முழுக்க ரொம்ப நல்லது செய்ய போகுது. ஆமாம், குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறது மாதிரி கோடி நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து அவரோட பார்வை பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல வருது. உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆமாம், அடுத்து அவருடைய பார்வை அப்படிங்கிறது வேற எந்த இடங்களில் இருக்குது அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்குது. லாபம், அதிர்ஷ்டம், குழந்தைகள், ஆமாம், மங்கள நிகழ்வுகள், பூர்வீகம், குலதெய்வம், தெய்வீக அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்திடுவார். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், மனம் செயல்படக்கூடிய இடம். மனதில் ஒரு அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. அமைகிறதுக்கு ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. மற்றபடி கோச்சார நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அடுத்து பாருங்க, ராகு பெயர்ச்சி, ராகு கேதுக்கள் பெயர்ச்சி. ராகு இவ்வளோ நாள் வரையும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதே நேரத்தில் கேதுங்கிறவர் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராகு கேதுக்கள் இந்த
5-11 இருக்கிறது நல்லதா கெடுதலா அப்படின்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்க போகுது. ஆமாம், பெரிய நன்மையை தான் கொடுக்க போகுது. 5ஆம் இடம் ஆழ்மனம், ஆழ்மனத்தில் அதே போல் பூர்வீகத்தில் சொந்த பந்த உறவுகள், வெளி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு வேற பார்வை இருக்கிறதுனால ஸோ 5ஆம் இடம் பலப்பட போகுது, முன்னேற்றம் அடைய போகுது. 11ஆம் இடத்துல இருக்க கேது அப்படிங்கிறவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஈடேறக்கூடிய, நினைத்த ஆசைகள் நடக்கக்கூடிய வகையில் அந்த இடத்துலேருந்து அவர் இயக்க போகிறார். அப்போ அவராலையும் ஒரு பெரிய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேமிப்பு பணம், இந்த திடீர் பணவரவு, எண்ணங்கள் ஈழறது அதிலெல்லாம் தடை ஏற்படுமா அப்படின்னு பார்க்கையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக உங்களுக்கு இல்லை. கேது 11ஆம் இடத்துல 10-11ஆம் இடங்களில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு லாபமான விஷயத்தை கொடுத்தே தீரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 6ஆம் இடத்துல சனி. 5ல் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறிட்டார். 6ல் ஒரு சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். அவர் ஏற்கனவே உங்களுக்கு பஞ்சமாதிபதி 4-5 கூடையவராக இருந்தவர். அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எதிரிகளால் தொந்தரவு இருக்காது, கடன் பிரச்சனை தீரும், வேலை நல்லா இருக்கும், வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆமாம், எதிரிகள் யார், நண்பர்கள் யார் அப்படின்னு இனம் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த 2025 அப்படிங்கிறது, இந்த வருடப்பலன் அப்படிங்கிறது ஓவராலாக இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கையில் ராகு, கேது, சனி, குரு பகவான் இவங்களெல்லாம் வச்சு பார்க்கையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், பின்னடைவு ஒன்றும் இல்லை. இதில் குரு ரொம்ப வலிமை பெற்று உங்களை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை ரொம்ப அருமையாக இருக்குது. பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை, குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அப்போ இறைவன் கூட இருந்துட்டாலே, ஆண்டவன் கூட வந்துட்டாலே அனைத்தும் வந்துடும். இழந்த அனைத்தையும் திரும்ப பெற போகிறீங்க. இதுவரை இழந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, பொன் பொருள், செல்வாக்கு, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கோச்சார நிலைகள் நல்லா இருக்குது. பிறப்பு ஜாதகத்தில் சூழ்நிலை என்ன, இலக்கண அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது சார்ந்த முயற்சிகளில் இந்த கோச்சாரத்திலிருந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அது சார்ந்த கிரகத்தோடு தொடர்புபடுத்திக்கிறது நல்லது. ஒரு மங்கள நிகழ்ச்சி நடத்தணுமா, குருவை பாருங்கள். குருவோட நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பணம், பொருள், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமை, உறவுகளின் ஒற்றுமை, கௌரவம், அந்தஸ்து, குரு. ஒரு வேலை, தொழில், வருமானமா, சனியோட கனெக்ட் பண்ணி பாருங்கள், சனி பகவானோட. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகிறது, மாற்று இனத்தவரோட ஒற்றுமை, இதெல்லாம் பண்ணணுமா, நீங்கள் ராகு கேதுக்களை பாருங்கள். பார்த்து உங்களோட கர்ம அடிப்படையில் இதோட கம்பேர் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியை தொடங்குங்க. வருகின்ற கோச்சார பலன் அப்படிங்கிறது 2024 கோச்சார பலன் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு பொன் பொருள், பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடிய முக்கியமான வருடமாக, மிகவும் சிறப்பு வாய்ந்த வருடமாகத்தான் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. இதில் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம், உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும்.
பார்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார நிலைகளோட கம்பேர் பண்ணி எதிர்காலம் குறித்து எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதை பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக மிக ரொம்ப முக்கியம். அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும், எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க வளமுடன்.